அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் இருவரும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற சமயத்திலேயே பாஜகவுக்கு 23 தொகுதிகள், பன்னீர்செல்வத்திற்கு 3 தொகுதிகள், தினகரனுக்கு 6 தொகுதிகள் என்று செய்திகள் கசியவிடப்பட்டன. இந்த செய்திகள் கசியவிடப்பட்டதன் மூலமாக தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்றும் பேசப்பட்டது. நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த திரு ஓ பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் கற்பிப்போம் அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட சொன்னார். இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த திரு தினகரன் மிகவும் நிதானமாக, பொறுத்தருங்கள், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முடியட்டும், அதற்கு பிறகு எங்களுடைய கருத்துக்களை தை மாதத்தில் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன் பின்னணியில் நடப்பது என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு தனியரசு, கசிய விடப்பட்ட செய்திதான், அதிமுகவுக்கு 170 தொகுதிகள், திரு பன்னீர்செல்வத்திற்கு 3, திரு தினகரனுக்கு 6, பாஜகவுக்கு 23 என்ற செய்திகள் கசியவிடப்பட்ட செய்திகள். மிக மிக காட்டமாக பேசியிருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். திரு பழனிசாமிங்கிற பெயரை சொல்வதற்கே வெட்கமாக இருக்கு அப்படிங்கிறார். 3 தொகுதிகள் கொடுத்தா என்டிஏவுக்கு போகக்கூடாது அப்படின்னு திரு குன்னம் ராமச்சந்திரன் பேசுறார். கசியவிடப்பட்ட செய்திக்கு இவ்வளவு காட்டமான எதிர்வினை தேவையா? இல்லையா? இப்ப இந்த எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 170 தொகுதிகளில் போட்டியிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன், அதாவது தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அண்ணன் ஓபிஎஸ் 3 தொகுதின்னு சொன்னா, எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராகவே இருந்து அண்ணன் ஓபிஎஸ் 3 முறை புரட்சி தலைவி அம்மாவின் பேரன்பை பெற்று முதல்வராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ்க்கு 3 சட்டமன்ற தொகுதி மட்டும் ஒதுக்கப்படும். அவர் 170 தொகுதிகளை கைவசம் வைத்திருக்கிற எடப்பாடி அதிமுகவுக்கு ஆதரவு தர வேண்டும், அதற்காக வேலை செய்ய வேண்டும், எடப்பாடியை முதல்வராக்க வேண்டும் என்கின்ற அந்த கசியவிடப்பட்ட செய்தியினுடைய வெளிப்பாடு இருக்கு இல்லையா? அதுதான் இந்த ஓபிஎஸ் அண்ணனையும் அந்த ஓபிஎஸ் அண்ணனுடைய முன்னணி தளபதிகளையும் கொதிப்படை செய்திருக்கிறது. அதில் நீங்கள் நான் வேறு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடுமையாக அண்ணன் வைத்தியலிங்கண்ணனே பேசுனதை நேற்று நம்ம பார்த்தோம். அதில் குன்னம் ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மிக கடுமையாக எடப்பாடியை இனி நம்ம ஒரு காலம் ஏற்கக்கூடாது, எடப்பாடியை திருந்தி வந்தாலும் ஏற்கக்கூடாத அளவுக்கு அது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று, எடப்பாடியுடைய அதிமுகவை தோற்கடிப்பது தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் கடுமையாக சொன்னார். அதை நான் அப்படியே ஏற்கிறேன்னு ஓபிஎஸ் அண்ணன் சொல்றாரு. ஒருங்கிணைந்த அதிமுக இந்த கொதிநிலைக்கு எது காரணம்? ஒருங்கிணைந்த அதிமுகன்னு இவ்வளவு நாள் வலியுறுத்தினவங்க திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக இணைவுங்கிற இடத்துக்கு நகர்றாங்க நேற்று. அதுதான் இதை ஏற்கனவே நான் இன்னும் ஒன்றிணைற்று இல்லையா, நான் நீண்ட காலமாக இந்த சிக்கல் துவங்கிய காலத்திலிருந்து தனியரசு, அதாவது நீங்கள் இந்த இப்பொழுது 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நெருங்கி வருகிறது. தேர்தல் பரப்புரையெல்லாம் எடப்பாடி முடிச்சுட்டாரு. கூட்டணிகளுக்காக தேசிய கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சியே அதனுடைய தலைமை குழுவை இங்கே அனுப்பி தொகுதி பகிர்வு குறித்தெல்லாம் நேற்று பேசுகிற பொழுது இந்த கருத்து விவாதமும் ஓபிஎஸ் வைக்கிறார். நான் சொன்னேன், நீங்க நீண்ட காலமா இந்த போராட்டத்தின் துவக்க காலத்திலேயே இதை கூர்மைப்படுத்துங்கன்னு சொன்னேன். அப்ப எடப்பாடி மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை ஒன்றுபடாமல் தடுத்து வெற்றி பெறாமல் அதை தோல்வி நிலையிலேயே பராமரித்து வருகிறார். ஆகவே எடப்பாடியினுடைய பிடிவாதத்தை நீங்கள் தளர்த்துவதற்கு நீங்கள் கூர்மையாக களத்தில் அதிமுகவின் தொண்டர்களை அணி சேர்த்து, நிர்வாகிகளை அணி சேர்த்து களத்துக்கு வாங்கன்னு சொன்னேன். அதுல டிடிவி, ஓபிஎஸ், சின்னம்மா, இப்ப நம்ம கேசிபிஐயா, பூலேந்தி அண்ணன், இப்ப எல்லாம் பிரிந்திருக்கிற எல்லாரும் அணியா நம்ம இந்த ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்ம கடுமையா கோரிக்கை வைக்கணும். அதுல தடையா இருக்கிற எடப்பாடியை வெளியேற்றி விட்டு அதற்கு பொருத்தமான, அனைவராலும் ஏற்கக்கூடிய ஒருவரை அந்த பொருத்தமான இடத்துக்கு கொண்டு வரணும்.
அப்படின்னா நம்ம புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா கண்ட கனவை அதிமுக என்கின்ற இந்த மக்கள் பேர் இயக்கத்தை நம்ம பாதுகாக்க முடியும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சிக்கு வரும். இதை தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தோம். இப்போ 9 ஆண்டு காலம் எங்க ஓபிஎஸ் ஐயா இந்த கட்சியில அந்த கட்சிக்காக தான் பேசுறாரு. ஆனால் கேசிபி ஐயாவையே இன்னும் எடப்பாடி ஏற்க மறுக்கிறார். அப்படின்னா நீங்க அந்த அதிமுகவின் மீது அவருக்கு என்ன பற்று எங்க எடப்பாடிக்கு இருக்க போகுது? அது கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் இப்ப நம்மளாம் ஏன் ஒன்றுபட்ட அதிமுக வலிமை பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற பொழுது எல்லாரும் ஒன்று சேர்த்துவார் எடப்பாடின்னு பார்த்தா ஏற்கனவே அவருடைய வலதுகரமாக இருந்த நெருக்கமாக இருந்த அண்ணன் KS செங்கோட்டையன் இவரிடமிருந்து வெளியேறுகிறார், டெல்லிக்கு போகிறார். பிறகு அதிமுக ஒரு பொருட்டே இல்லை, அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு சொல்ற ஒரு சாதாரண நடிகர் விஜயை அவர் போய் களத்துல பக்கத்தில் நின்று அடுத்த புரட்சி தளபதி விஜய்ன்னு சொல்ல வைக்கிறார்ல. அப்ப மேற்கு மண்டலத்துல குறைந்த நம்பிக்கை இருக்கு சார். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை இருக்கு. 170 தொகுதிகள்ல அதிமுக போட்டியிட முடியும், பெரும்பான்மை இடங்களை பெற முடியும், வெற்றி பெற முடியும். பாஜகவுக்கு 23 கொடுத்தா போதும், ஓபிஎஸ்க்கு இவ்வளவுதான் செல்வாக்கு, 3ஓட நிறுத்திக்கலாம், தனியா கட்சி நடத்துறார் தினகரன், அவருக்கு 6 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அதிமுக மீது நம்பிக்கை இருக்கு, கட்சி கட்டமைப்பு மீது நம்பிக்கை இருக்கு, கட்சி பலத்தின் மீது நம்பிக்கை இருக்கு, ரெட்டலை மீது நம்பிக்கை இருக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது நம்பிக்கை இருக்கு, தன்னுடைய செல்வாக்கு மீது நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு நம்பிக்கைன்னு எங்க கார்த்திகை செல்வனையா சொன்னீங்கல்ல, இவ்வளவு நம்பிக்கை குவிந்து கிடக்கிற எடப்பாடி எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் கட்சியில் இணைந்து கொள்கிறேன், இந்த 3 தொகுதியே வேண்டான்னு சொல்றாரு ஓபிஎஸ் ஐயா. ஏன் நீங்க ஓபிஎஸ் ஐயாவை கட்சியில் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யணுமா? இவ்வளவு நம்பிக்கை உங்களிடத்தில் குவிந்து கிடக்கிறது. 2.5 கோடி தொண்டர்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள், 6.5 கோடி வாக்காளர்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் இருக்குதுல்ல, ஏன் ஓபிஎஸ் என்ன கட்சியில் சேரணும்னு சொல்றாரு வேண்டாங்கிறீங்க? ஏன் டிடிஐயாவை நம்ம எல்லாருக்கும் அம்மாவின் பிள்ளைகள் ஒன்றிணைந்து களத்தை சந்திப்புன்னு சொல்ல வேண்டாங்கிறீங்க? ஏன் சின்னமாவை இன்னும் நீங்க போய் பார்க்கல? ஏன் அவங்களை களத்துக்கு அரசியலுக்கு கொண்டு வந்து பயன்படுத்துறது உங்களுக்கு என்ன சிரமம்? அப்ப உங்களுக்கு என்னன்னா நீங்க சொன்ன எந்த நம்பிக்கையையும் எடப்பாடியிடம் இல்லை. அதுதான் இப்ப சிக்கல். அப்ப நீங்க இந்த நம்பிக்கையெல்லாம் இல்லைங்கிறத உணர்ந்து கொண்டுதான் எங்க KS செங்கோட்டையனை ஒரு கெடு விதித்தார். அதாவது ஒரு அவகாசம் கொடுத்து பார்த்தார். அப்ப 6-7 பேர் மூத்த அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க. ஆனா எடப்பாடி திருந்தல. அதற்கு மாறா KS செங்கோட்டையன் மீதே நடவடிக்கை எடுக்கிறார். அப்ப அவரு வெளியேறி தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைகிறார். அப்ப மேற்கு மண்டலத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை விஜய்க்கு வருது. அல்லது ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்திற்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இருந்த ஒருவர் கூட அவரை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாத எடப்பாடி, கேசிபி ஐயா மாதிரி 9 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் நம்முடைய கட்சிக்கு அதிமுக உழைத்தவர்களையே தக்க வைத்துக் கொள்ள ஒருங்கிணைப்பதற்கு விருப்பம் இல்லாத எடப்பாடி. அப்ப நீங்க இப்படியெல்லாம் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அதிமுக மேற்கு மண்டலத்தில் மட்டும்தான் இப்பொழுது ஓரளவு வலிமையா இருக்கிறதான்னு ஒரு தோற்றம் இருக்கு. இந்த நம்பர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இல்லை. வந்தால் வருவார்கள், வராவிட்டால் போகட்டுங்கிற இடத்துல இருந்துதான் தன்னம்பிக்கையோடு இந்த தேர்தலை அவர் எதிர்கொள்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கவே முடியாதா? ஐயா, தன்னம்பிக்கை அவருக்கு, அதாவது தன்னம்பிக்கையா முரட்டுத்தனமான தன்னம்பிக்கை. எத்தனை முறை தோற்றாலும் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவே மாட்டேன், என்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள மாட்டேன். என்னுடைய கட்சி அவருடைய கட்சி அல்லது புரட்சி தலைவருடைய கட்சி, புரட்சி தலைவர் அம்மாவின் கட்சி, அவருடைய தொண்டர்கள், அதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அன்வர் ராஜா நினைவே இவர் எதிர் முகாமுக்கு போக வைக்கிறார். மனோஜ் பாண்டியன் மாதிரி இந்த கட்சியில அப்படியே ரத்தமும் நகமும் சதையுமா இருந்தவரையே வெளியேற்றி எதிர்முனைக்கு போக வைக்கிறார். செங்கோட்டையன் எதிர்முனைக்கு போக வைக்கிறார். இப்ப இங்க கேசிபியாவையும் எதிர்முனைக்கு போகிறது தள்ளுறார். அப்படின்னா இவர்கிட்ட என்ன உறுதி இருக்கு? எப்படி இந்த கட்சியை காப்பாற்றுவாரு? ஆகவே இவரிடம் இந்த 170 எண்ணிக்கை இல்லையா? நீங்க 234 தொகுதிகளிலுமே அதிமுக போட்டியிட்டாலும் வெற்றி வாய்ப்பை இழக்க போகுது. 170 தொகுதிகளில் ஒரு அதிகபட்சம் ஒரு 5 அல்லது ஒரு 10 தொகுதிகளில் வென்றால், எப்படி நம்ம சிவி சண்முக மாதிரி, கேசி நம்ம முனுசாமி என்ன மாதிரி, எடப்பாடி வேலுமணின்னு ஒரு 5 பேர் அதிகபட்சம் ஒரு 10 தொகுதியில, எங்க உதயகுமார் ஐயா மாதிரி ஒரு 10 பேர் அதிமுக அவர்கள் தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை. அப்ப ஒரு 10 தொகுதியில் வென்று மீண்டும் எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியில் அதிமுக இருக்கிறது. ஆகவே
அந்த அப்ப அது மட்டும் இல்லையா, இப்ப நீங்க இதுல இது பலகீன இவ்வளவு நம்பிக்கை இருக்கிற எங்க எடப்பாடி, சரி, பாஜக கட்சி டெல்லியில இருந்து ஒரு 3 பேர் வர்றாங்க, ஒரு சாதாரண ஆளு, அவங்களோட 2 மணி நேரம் ஒரு பொதுச் செயலாளரே அமர்ந்து பேசுறாரு. டீக்கடை பெஞ்சு அதுல எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு குறித்து பேசலாம். நாம பாஜகவில இருந்து ஒரு பொறுப்பாளர் பேசுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, பொறுப்பாளரை மாத்துறாங்கிறதையும் பேசலாம். நான் வரேன், அடுத்த சுற்றுலையும் வரேன். திரு கே.சி. பழனிசாமி, ஏன் தேர்தலுக்கு 3-4 மாதங்கள் இருக்கிற நிலையிலேயே தொகுதி விஷயங்கள் கசிய விடப்பட்டன? என்ன காரணம்? நிச்சயமா இந்த செய்தி என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்துதான் ஊடகங்கள்ல கசிய விடப்பட்டிருக்கு. அவர் பொது உலகுக்கு சொல்லக்கூடிய செய்தி, அதிமுக என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, ஐ எம் த பாஸ், என்டிஏ என்னுடைய தலைமையில தான் இங்கு இருக்கு, நான் தான் இறுதி முடிவை எடுப்பேன். பாஜகவுக்கு செய்தி எல்லோருக்குமே. அடுத்து எல்லோரும் நான் அரவணைக்கல, ஒருங்கிணைக்கல என்று குற்றச்சாட்டு சொல்றீங்க, இல்ல ஒருங்கிணைக்க வேண்டும்னு வலியுறுத்துறீங்க. நான் எல்லாரையும் அகாமடேட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல அவர்கள் வரலன்னா நான் சொன்ன மாதிரி அவர்கள் மோசமானவர்கள், நான் ரொம்ப நல்லவன், எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு, அதாவது ஐ ஹவ் given மை பெஸ்ட் ஆஃபர். இதுதான் அவர் வெளிக்காட்ட முயற்சி செய்திருக்கிறார். இது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு அவர் பேசிய அந்த ரிப்ளை நேத்து 2017 சசிகலா அவர்களுக்கு எதிராக கொந்தளித்த பன்னீர்செல்வம் போல நேற்று பேசினார். அது பாராட்டுக்குரியது. தர்மயுத்தம் நடத்துற சமயத்தில் 2017 இந்த தர்மயுத்த காலத்தை போல. ஆனால் அவர் அதில் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் திரு தினகரன் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த சொரத்தும் அந்த வாய்ஸும் அந்த வேகமும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்புல சொல்றீங்களா? ஆமா, எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்புல. ஏன்னா அவர் இதற்கு முன்பு சொன்னது, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக முன்னிறுத்துகிற எந்த கூட்டணியிலும் நாங்கள் இருக்க மாட்டோம். இதை அவர் இன்றைக்கு திரும்ப சொல்லல. அதை அவர் வலியுறுத்தி பேசியதாக நான் பார்க்கல. அப்ப தினகரன் மீண்டும் பாஜக மூலமாக இதில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அது ஜனவரி 15 தேதிக்குள் ஒரு இறுதி முடிவை எட்டும். அல்லது ஒருவேளை பிரதம அமைச்சர் வருகிற பொழுதோ, அமித்ஷா அவர்கள் வருகிற பொழுதோ ஒரு முடிவுக்கு இது வரலாம் என்று அவரிடத்துல இது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முன்பு திரு தினகரன் பேசினதுல மட்டும் 2 செய்தியை சொல்றேன். அது என்ன நீங்க டீகோட். நாடாளுமன்ற தேர்தலிலேயே எனக்கு 6 தொகுதிகள் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். திரு அண்ணாமலையை நீங்க கேட்டு பாருங்க. அண்ணாமலை எனக்கு 6 தொகுதிகள் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள் அப்படின்னு அவர் ஒரு செய்தியை அங்க குறிப்பிடுகிறார். இன்னொன்று, 2026 தேர்தல் நாங்க வெற்றி பெறுகிறோமா இல்லையாங்கிறது கூட முக்கியம் இல்லை, யார் வெற்றி பெறக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக நாங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றார். முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறத உறுதிப்படுத்தலையே தவிர, திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வெற்றி பெறக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறாருங்கிறது தானே அது சொல்லுது. நான் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் 6 சீட்டு கொடுக்கிறாருன்னா, வேண்டாம் நான் 2ஓட நிறுத்திக்கிறேன்னா அது வெற்றி பெறாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் 2ஓட நிறுத்திக்கிறார். 2வது, அவர் இன்றைக்கு சொன்னது யார் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறது, ஏன் அது திமுகவாகவும் இருக்கலாம்ல. அதாவது எக்ஸ்பிளிசிட். இதுக்கு முன்னாடி கணீர் நடிச்சாரு. இப்ப நேத்து ஓபிஎஸ் சொன்னார் இல்லையா, ஆனா அவர் சொன்னதுல ஒன்னும் தப்பு. பழனிசாமிங்கிற பேருன்னு அவர் சொல்றது தப்பு. எடப்பாடின்னு சொல்லணும். பழனிசாமின்னு பல பேர் இருக்கிறாங்க. அப்ப தினகரனை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பிளிசிட்டா சொல்லி இருந்தா அந்த வேகமும் அந்த வால்யூமும் இன்னும் பெரும் செய்தியை அது கொடுத்திருக்கும். இது அந்த ஒரு பெரும் செய்தியை கொடுக்கல. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே பாஜக தெரியும். இது கொடுத்தால் என்ன விளைவுகள் வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் இது இறுதியில் என்ன செய்வாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட 160 சீட் நீங்க வச்சுக்கோங்க, மிச்சம் 75 சீட் ரஃப்லி விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு கூட்டணிக்குள் ஒரு கூட்டணி
ஒரு சப்டிவிஷன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறோம், பாஜக சில கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கோம், 160 சீட் நீங்க எடப்பாடிக்கு விட்டுட்டு 75 வச்சுட்டு எடப்பாடி ஜெயிக்கிறாரா தோற்கிறாரா, ஆட்சி வருதா இல்லையா, அதை பத்தி எல்லாம் இல்ல. இந்த 75ல ஒரு 30 to 40 சீட்டுகளை வெற்றி பெற்று என்டிஏ பாஜக தலைமையில, அதாவது பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்சாங்க இல்லையா 24ல, அந்த என்டிஏ ஒரு 35-40 சீட்ல அவர்கள் வெற்றி பெற்று திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் அமர்ந்து விட்டால் அது பாஜகவினுடைய செல்வாக்கு உயரும். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் ஒரு படி மேல வெற்றியை நோக்கி அவர்கள் வந்து பயணிக்கலாம். ஆனா இதுல ஜெயக்குமார் ஒரு விஷயத்துல வந்து பாராட்டணும், மிக சரியா இன்னைக்கு சொல்லியிருக்கார். அதிமுக என்கிற மாளிகையில ஒவ்வொரு செங்கற்களாக உருவப்படுகிறது அப்படின்னு. ஒரு வீடு இருக்கு, ஒரு செவுரா ஒவ்வொரு கட்டடமா, ஜன்னலை தனியா கதவை தனியா செங்கல்ல தனியா பிரிச்சு எடுத்தா என்ன ஆகும்? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல உதிர்ந்த செங்கல் அப்படின்னாரு. அதிமுகங்கிறது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். அந்த கோபுரத்தில் ஓபிஎஸும் தினகரனும் உதிர்ந்த செங்கல்கள், அவங்க ஆதரவாளர்கள் உதிர்ந்த செங்கல். எங்க இருந்து உதிர்ந்தது? அந்த கட்டி முடிக்கப்பட்ட கோபுரத்தில் இருந்து உதிர்ந்தவர்கள். ஆமா சார், 1-2 உதிர்றதுனால என்ன கோபுரமே விழுந்துற போதா என்ன சார்? ஒரு கல்லு விழுந்தாலும் அதை ஒட்டி பல கற்கள் விழும். அந்த ஒரு கல்லு எதை தாங்கி மேல பிடிச்சிட்டு நிக்குதோ அதெல்லாம் அப்படியே சரிஞ்சு விழுந்துரும். இது மாதிரி பல கற்கள் விழுகிற பொழுது அது முடிஞ்சிடும். அப்ப இது கடைசியில என்ன ஆகும்? இந்த பழைய வீட்டை எடுத்து ஓடெல்லாம் ஒருத்தர் திமுகவுக்கு போயிடும், மிச்செல்லாம் ஒரு பார்ட்டு என்டிஏக்கு போயிடும், ஒரு பார்ட்டு தாவேக்காவுக்கு போயிடும். அடி நிலத்தை எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு அவர் கொண்டாடிக்க வேண்டியதுதான். அப்ப அதிமுக என்பது முழுமையாக சிதைக்கப்பட்டு இதன் பின்னணியில் அவருடைய நோக்கம் திமுக இந்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மனதார விரும்புகிறார். எடப்பாடி அவருக்கு என்ன லாபம்? சரி, இந்த முறை 2 விஷயம் இருக்குது சார். அதாவது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. நான் பார்த்த தேர்தல்கள்ல 77 நான் தேர்தல்களை பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதாவது ஒரு ஓரத்துல நமக்கு தெரியாம கூட ஒரு தவறு நடந்து அதுல 1000-2000 வாக்குகள்ல ஒரு 4 தொகுதி தோத்தரக்கூடாது, 5 தொகுதி தோத்தரக்கூடாது என்று சர்வ ஜாக்கிரதையோடு தலைவர்கள் மட்டத்துல பார்ப்பாங்க. வந்தா வருது, போனா போகுது, ஜெயிச்சா ஜெயிக்குது, ஜெயிக்கலினா பரவாயில்ல சார். 170 தொகுதிகளில் போட்டியிடணும்னு நினைக்கக்கூடியவரா வந்தா வருது போனா போகுதுன்னு நினைக்க போறாரு சார். நீங்க போட்டி வந்து இந்தியா முழுக்க போட்டியிடலாம் சார். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 லட்சம் கொடுத்து 500 சில்லற பாராளுமன்ற தொகுதியிலையும் போட்டியிடலாம், அத்தனை மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியிலையும் போட்டியிடலாம். அதிக தொகுதிகளில் போட்டியிடுகிறவர் ஆளப்போவது இல்லை, அதிக சட்டமன்ற தொகுதிகளில் வெல்பவர் மட்டுமே ஆள்வதற்கு தகுதியானவராக முடிவெடுக்கப்படுவார். அப்ப நீங்க எத்தனையில போட்டியிடுறீங்கிறது கூட முக்கியம் இல்ல, எவ்வளவு தொகுதிகளில் நீங்க வெல்கிறீர்கள். இதனோட முடிவு எப்படி வரும்னா 2 லைன் சொல்லிடுறேன். 89ல ஜா அணி போன்ற நிலையை எடப்பாடி பழனிசாமி பெறுவார். ஜே அணி போன்ற நிலையை மேலும் பல பேர் விஜய் பக்கம் போகிற பொழுது அது உண்மையான அதிமுகவாக தோற்றம் அளிக்கப்பட்டு ஜே அணி போன்ற ஒரு நிலையை டிவிகே விஜயனுடைய கட்சி அடைவதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி தள்ளுறாரு. இது இன்னொரு ஒரே லைன் தான். அதாவது எப்படி திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போட்டியாளர்களாக இருக்கிறார்கள், அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டு எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸை அழித்து இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரு மாநில கட்சியை விட கீழே இருக்கிறாங்களோ அதுபோல மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக அதிமுகவை சிதைக்கிற பணியை மிக சிறப்பாக எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டு இருக்கிறார். அக்னிஷன், இதற்குத்தான் ஆசைப்படுகிறீர்களா பாலகுமாராங்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு பாதிப்புகள் அதிமுகவுக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா இந்த செய்திகள் கசிய விடப்பட்டன. தொகுதி விவரங்கள். கார்த்திகேயன் சார் நீங்க சொன்ன அந்த வாசகம் ஆளை மாத்தி சொல்லி விட்டீங்க. இந்த கேள்வியை அக்னீஸ்வரன் பதிலாக அண்ணன் கேசிபி அண்ணன் சொல்லியிருக்கணும். இதற்குத்தானே ஆசைப்படுகிறார் ராஜகுமாரான்னு சொல்லி அண்ணங்கிட்ட கேட்டிருந்தா
அது வந்து இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருக்கும், பெரும் மகிழ்ச்சி. ராஜகுமாரன் பாராட்டுறீங்க. ஆமா ஆமா ஆமா. எதுக்குன்னு அடுத்து சொல்ல வரேன். சரி. நான் ஆதாரத்தோட தானே சொல்லணும். பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் கேட்பாங்கல்ல. என்னன்னா நேற்றைக்கு மணி சார் இருக்கிறார், நான் அமைதியாக பேசணும். ஏன்னா நேற்றைக்கு நடந்தது, அதாவது பாண்டா அவர்கள் நீக்கப்பட்டு புதிதாக மத்திய அமைச்சர் நம்முடைய பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவர் மரியாதை நிமித்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த இதில் வந்து எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சரி, அல்லது பேசிய மத்திய அமைச்சராக வந்து இங்கு பேசிய திரு பியூஷ் கோயல் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சு இது மாதிரி சொன்னாரா? அல்லது அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது, அல்லது அதில் பங்கேற்ற அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களோ, திரு KP முனுசாமி அவர்களோ, மரியாதைக்குரிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களோ, அண்ணன் தங்கமணி அவர்களோ, யாராவது ஒருத்தராவது பேசினாங்களா? அறிக்கை விட்டாங்களா? இது இந்த நம்பரா? ஆமா. இது எந்த ஆதாரமும் இல்லாமல் கசியவிடப்பட்டது என்று சொல்லுவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சரி, 24 மணி நேரம் கழித்து நம்ம இதை பேசுறோம். நேற்றிலிருந்து இன்றைய வரைக்கும் 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்படி ஒன்று நடக்கவே இல்லை, இப்படி நாங்க பேசவே இல்லை அப்படின்னு அதிமுக தரப்பிலிருந்து திரு நயினார் நாகேந்திரன் நேற்று மறுக்கிறார். அதிமுக தரப்பிலிருந்து யாராவது ஒருவர் இந்த செய்திகள்லாம் கசியவிடப்பட்டது, எங்க தரப்பிலிருந்து இது வெளியாகவே இல்லைன்னு யாராவது மறுத்திருக்கிறார்களா? நான் திருடவே இல்லைன்னு என்ன சொல்லுவீங்க? இப்ப அங்கிருந்து ஒரு டம்ளர் வச்சிருந்தேன், காணாம போச்சு. நான் திருடவே இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? ஏய், நீ தான் திருடுனியா சொல்லுவீங்கல்ல? இல்ல சார், மன இயல்பு தானே. அங்கு பேசாத ஒரு இருக்கட்டும். நீங்களாக சார் ஒரு விஷயம் பாருங்க. 2010 கலைஞர் அவர்கள் இந்த ஆட்சி அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2011 200 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொன்னார். அன்றைக்கு சொல்லுவதற்கு அன்றைய உளவுத்துறை அதிகாரி திரு ஜாஃபர் சேட் அவர்கள் பெருமளவு அந்த செய்தியை கசிவிடுவதற்கு ஆதாரத்தோடு அன்னைக்கெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி இது ஆளுங்கட்சியா? அதிகாரிகள் எல்லாம் இந்த செய்தியை உளவுத்துறையில சொல்லி பரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லுவதற்கு அதிமுக ஆளுங்கட்சியா? இல்ல, கூட்டணியில் தடுமாற்றம் என்று தானே நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரே நேரத்துல பல ஊடகங்கள்ல இந்த செய்தி வெளியாகுது, இந்த புள்ளி விவரம் வெளியாகுது. இது வரைக்கும் யாரும் அதிமுக தரப்புல இருந்து மறுக்கல. அப்புறம் இத வந்து வதந்தி அப்படின்னு சொல்லி எப்படி பேசுறது? ஒருவேளை ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்கலாம். திரும்ப நேரம் தர மாட்டார் சார். OPS அவர்கள் ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டதன் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வர்றாரு, அவசரப்படாதீங்க அப்படின்னு அக்னீஸ்வரன் சொல்ற விளக்கத்தை இன்னைக்கு ஜெயக்குமார் சொல்லியிருக்கலாமே. பேசல ஜெயக்குமார் பேசல. ரைட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அண்ணன் பேசும்போது சொன்னார் இது வந்து அது திட்டமிட்டு அப்படிலாம். திட்டமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கலாம். ஒரு இயக்கத்துக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கொண்டு வரணும், திமுக ஆட்சியை அகற்றுறதற்கு எல்லாரும் ஒன்று சேருங்கப்பா அப்படின்ற ஒரு திட்டம் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கு இருக்க ஒழிய நீங்க சொல்றீங்க. ஆனா இதுல நான் ரொம்ப வியந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் KCP அவர்கள் எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை தேய்மானத்திற்கு உண்டான செய்திகளை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அவர் வந்து ஒரு திரைப்பட இயக்குனரை போல என்ன சொல்றாரு பாருங்களேன். 170ன்னு சொன்னது இது 160ன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லிட்டு அவங்களுக்கு 75 கொடுக்கலாம். இந்த 160 பத்தி அவர் பேசவே இல்லை. ஏன்னா ஹீரோயினை வந்து காட்டிட்டு ஹீரோவை தான் பெருசா காட்டுறது மாதிரி 160ன்னு இவர் தான் சொல்றாரு. இதை விட்டுட்டு 75ல் ஒருவேளை பாஜக அப்படி வெற்றி பெற்றால் எப்படி பாருங்க, 160 பத்தி சொல்லவே இல்லை. இவருடைய எண்ணத்தை பாருங்கன்ற. ஆனா 75ல் வெற்றி பெற்று பாஜக சட்டமன்றத்துக்குள்ள போய் எதிர்க்கட்சியா உட்காரணும். இப்ப தெரிஞ்சிட்டீங்களா அண்ணனுடைய எண்ணம் என்னன்னு? இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ராஜகுமாரா, இதைத்தானே எதிர்பார்க்கிறாய்? மக்கள் விட மாட்டாங்க. இது வந்துற ஆகையினால இப்ப அண்ணன் மரியாதை இப்ப பாருங்களேன், 10 வருஷம் அதிமுகவில் வந்து ஒப்பிட்டவரை உள்ளளவு நினை என்பதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாசகம். எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னு வரைக்கும் ஒரு புரட்சி தலைவர், ஒரு குட்டி புரட்சி தலைவர் வர முடியல. அதனாலதான் அந்த தலைவர் பேரை சொல்லி எனக்கும் பங்கு, நானும் எங்கள் ஆசீர்வாதம் இருக்கு. சரி, எல்லா பிள்ளைகளுமே பிள்ளைகள் தான். ஆனால் பெத்த பிள்ளைக்கு தானே
அப்பா அம்மா சொத்து சேர்ப்பாங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அதிமுகவுக்கு தானே பொறுப்பு. ஆகையினால இது ஒண்ணு. இன்னொன்னு, அண்ணன் கேட்டார் 10 வருஷம் எம்எல்ஏ, அண்ணன் வந்து 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கேயத்தில் திருச்செங்கோல்ல எம்பி, எம்எல்ஏ, 2 முறை எம்பி. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் நம்ம மணி சார் இருக்கிற போது ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் போயிட்டார், இவர் போயிட்டார், இவர் போயிட்டார், இவர் போயிட்டார். கரெக்டு. உங்க இதுல கொள்கை பரப்பு செயலாளர் இருந்த மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருந்து மருது அழகராஜ் அண்ணன் திமுகவுக்கு போயிட்டாரு, ஏன் போனாருன்னு காரணத்தை அடுத்த ரவுண்ட்ல சொல்லணும் அவர். அது மாதிரி ஐயா PH பாண்டியன் அதிமுகவினுடைய கொள்கை தூண், அவர் பையன் அங்க டிஎம்கே போயிட்டாரு, அவர் போயிட்டாரே, ஏன்? நீங்க தான் சேரன் மாதேவியை வாங்கி கொடுத்தீங்க. ஆகவே சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்குள் இது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது. ஆகையினால அந்த சரத்து சொன்னதை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மாநில சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்குள் தலையிட முடியாது. உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்குள் தலையிட முடியாது அப்படின்ற பொன்னான தீர்ப்பை கொடுத்தாரு. அவருடைய பையனை நீங்க தக்க வச்சுக்கிற முடியல. மரியாதைக்குரிய அரவிந்த் பாண்டியன் தானே உங்க வழக்குகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்திலும் மாநில உயர் நீதிமன்றத்திலும் நடத்தினாரு. நீங்க அதிமுகவை பற்றி 1000 கேள்வி கேட்கிறீர்கள், அது உங்களுடைய உரிமை. ஆனால் உங்களிடம் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி உங்ககிட்ட இருந்தவங்களை நீங்க திமுகவுக்கு வேற விட்டுட்டீங்களாப்பா, தக்க வச்சுக்க முடியல. அப்புறம் என்னப்பா நீங்க சொன்னீங்க பாடம் புகட்டுன்றீங்க. எத்தனை வருஷத்துக்கு இந்த பாடம் புகட்ட போறீங்க? இன்னொரு 40 வருஷத்துக்கு, இன்னொரு 50 வருஷத்துக்கு? அடுத்த தேர்தலில் தீர்மானித்து விடுவார்கள் மக்கள் யாருப்பா இது உண்மையானது. சரி மணி சார், என்ன தாக்கம் இந்த தொகுதி தொடர்பான விவரங்கள் கசியவிடப்பட்டதும் அதற்கு திரு தினகரனும் திரு பன்னீர்செல்வமும் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்களே, இதனுடைய இம்பாக்ட் என்ன? அதான் இது வந்து ஷோ வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே ஃப்ளாப், அப்படிதான் இதை பார்க்க வேண்டியிருக்குது. அவங்க யார் நடத்தின ஷோ? அதான் பல ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. 2019, 21, 24, 24 நடத்தலை, 19, 21 நடத்தினாங்க. அப்பயும் ஒன்றும் பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. இப்போ அநேகமாக டேக் ஆஃப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏப்ரலில் 2025 இந்த ஆண்டு அமித்ஷா அவர்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு அலையன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஆஃப் ஆகலை. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். செங்கோட்டையன் கட்சியிலேருந்தே போயிட்டாரு, ஓபிஎஸும் டிடிவியும் அலையன்ஸ்லேருந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க ஜெய்பாண்டாவுக்கு பதிலாக பியூஷ் கோயல், அவர் எடப்பாடியாருக்கும் அவருக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குது அப்படின்றாங்க. அவர் வேவ் லென்த் அவருக்கு செட் ஆகுது, அவர் வந்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக என்ன நடந்ததுன்னு 2 பேருமே சொல்லலை. இப்போ பிஜேபியிலேருந்து இந்த நம்பர்ஸை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அது தவறானது அப்படின்றாங்க. ஏடிஎம்கேலேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ இது ஏடிஎம்கேலேருந்து கசிய விடப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு காரணம், மௌனம். அது கடந்த பல ஆண்டுகளாகவே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏடிஎம்கே இல்லாமல் தான் ஏடிஎம்கே விவகாரத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுகிறோம். எல்லா ஊடகங்களும் யாருக்கு இந்த மெசேஜ் சொல்கிறாங்க? கூட்டணி கட்சிகளுக்கு சொல்கிறாங்க, ஒரு நம்பர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க. பட் வேறு தகவல்கள் என்ன வருதுன்னா, அவர்கள் இன்னும் அதிகமாக பியூஷ் கோயல் கேட்டார், 70 சீட்டு கேட்டார். இவர்கள் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த கரெக்டாக அந்த டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த நம்பர்ஸை ஒரே மாதிரி எல்லா மீடியாலையும் லீக் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது வந்து பை டிசைன் தான், பை ஆக்சிடென்ட் கிடையாது. உங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இவ்வளோ தான் பிஜேபிக்கு சொல்கிற நம்பரு, ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவிக்கும் சொல்கிற நம்பர் இது வந்து. பட் இதை தாண்டி இன்னும் சில ரவுண்ட்ஸ் போவோம். அதில் எடப்பாடியாரால் அவங்கள விட்டுட்டு வர முடியாது. இல்லை சார், எனக்கு இதில் ஒரு செய்தி என்ன வேணும்னா, ஒரே கட்சி, தேசிய கட்சி, தற்போது இருக்கக்கூடிய நம்பகமான கூட்டணிங்கிறது பாஜக தான். திரு எடப்பாடி பழனிசாமி வேற அலையன்ஸ் பார்ட்னர்ஸே இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. பாமக இணைஞ்சு வருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. தேமுதிக என்ன முடிவெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. ஓபிஎஸும் டிடிவியும் ஸ்டே ஆவாங்களா, அவங்க போயிடுவாங்களாங்கிறதும் சந்தேகம் இருக்கு. அப்போ இதுதான் எங்களுடைய இலக்கு, இப்படிதான் நாங்க இருக்க போறோம், எங்களுடைய ஸ்டாண்ட் இதுதான்னு திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு 4 மாதங்களுக்கு முன்பாக உறுதியாக சொல்றாருன்னா அது நம்பிக்கையின் வெளிப்பாடா இல்லை வேற எதுவுமா? நம்பிக்கையின் வெளிப்பாடுன்னு மட்டும் சொல்ல முடியாது கார்த்திகேயன். அவர் வந்து போய் மாட்டிக்கிட்டாங்க, அலையன்ஸில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவர் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன சொன்னார்? 26 இல்லை 31, 36, 41, 46 எந்த தேர்தலையுமே நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னார். அது சொல்லிட்டு 2 மாத காலம் முடிவதற்குள் ஏப்ரல் 10ஆம் தேதியே போய் அலையன்ஸில் சேர்றாங்க. அப்பயே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. வந்து நீங்கள் வந்து நிர்பந்தத்தால் தான் போய் சேர்ந்துருக்கீங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய
கட்டுப்பாட்டை மீறி அதிகப்படியான சீட்டை கொடுக்கறதுக்கு அவர் விரும்பல. அதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த நம்பர்ஸை வந்து இவங்க தான் லீக் பண்ணியிருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும். வேற யார் பிஜேபியும் லீக் பண்ண போறாங்க, இல்லை டிடிவியும் ஓபிஎஸும் 3 சீட் 6 சீட்டுன்னு அவங்களே லீக் பண்ணிக்க போறாங்க? கண்டிப்பாக பண்ண போகிறது கிடையாது. இந்த நம்பர்ஸ் மூலமா அவங்க வந்து ஒரு அஜெண்டாவை, ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க. இவ்வளவுதான் அப்படி நரேட்டிவை செட் பண்றாங்க, ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க, இவ்வளவுதான் அப்படின்ட்டு. பட் பிஜேபி அது கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இவ்வளவு நடந்த பிறகு டிடிவியும் ஓபிஎஸும் அந்த அலையன்ஸ்ல எப்படி என்டிஏ உள்ள எப்படி தொடருவாங்க? தினகரன் மனப்பான்மை மாறி இருக்கு. இல்லைங்க, இது கடைசி நிமிஷம் வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு 91-96 கதை தாங்க. ஜெயலலிதாவோட ஏடிஎம்கேவும் நரசிம்மராவோட காங்கிரஸும் கடைசி நிமிஷம் வர சண்டை போட்டுக்கிட்டு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அலையன்ஸ் வச்சு அது உடஞ்சி மூப்பனார் வெளியில் போய் கடைசியில் அந்த அலையன்ஸ் வந்து சைபர் ஆச்சு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பேரை சொல்றதுக்கு வெட்கமா இருக்குன்ற இனிமே அவர் அங்க போக மாட்டாருன்னு தான் அர்த்தம். இன்னொன்னு, நேற்றைக்கு வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் கிட்ட அவங்க எடுத்த கருத்து கணிப்பு அந்த சீட்டு கொடுத்து எடுத்தாங்க. அதுல வந்து திமுகவுக்கு போலாமா தாவேக்காக போலாமான்னு அவர் கேட்டிருக்காங்க. டிக் பண்ணி வாங்கி இருக்கிறதாக சார் 3 முறை அண்ணா திமுக முதலமைச்சராக இருந்த ஒருவர் திமுகவுக்கு போறதுன்ற ஒரு ஆப்ஷன் எப்படி சார் வைப்பார் அவர்? இது என்ன கொஞ்சம் கூட யாருக்குமே எந்த நாம்சுமே கிடையாதா? மக்கள் என்ன அவங்க அடிமைகளா? அப்போ எடப்பாடி தரப்பு சொல்கிறது உண்மை தானே? நீங்கள் பிஜேபியோட டிஎம்கேவோட பி டீம்ன்றது நீங்கள் தாவேக்காக போகிறதா திமுகவுக்கு போகிறது? முதல்ல திமுக சாய்ஸ், 2வது தாவேக்கா சாய்ஸ். அப்போ அவர் என்ன பண்ண போகிறான்றது தெரியுது நமக்கு. அந்த பக்கம் போயிட்டாரோ. இதுக்கு பிறகு இந்த அலையன்ஸில் அவர் நீடிக்க முடியாது. அப்படி நீடித்தாலும் அது வந்து கீழே வந்து சக்ஸஸ் ஆகாது. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ரொம்ப கண்ணியமாக சொல்கிறதுனா அதே தான் டிடிவிக்கும். தினமும் எடப்பாடியை விமர்சனம் செய்கிறார் டிடிவி. இதன் பிறகு உங்களுக்கு எப்படி அந்த அலையன்ஸ்ல கண்டினியூ ஆக முடியும்? இல்ல கடைசி நேரத்தில் டிடிவி மனசு மாறி உள்ளே வருவதற்கு வாய்ப்பு. எது மாறி வந்தாலும் அது கீழே ஜெல் ஆகாது, ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. என்டிஏ வந்து இங்கே ஷேப்பே ஆகலை. எல்லா மாநிலங்களிலும் வெற்றி பெறக்கூடிய அமித்ஷாவால் தமிழ்நாடு அவங்களால புரிஞ்சுக்க முடியல. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, அது சக்ஸஸ் ஆகலை. இது இப்படியே அவங்க எலெக்ஷனுக்கு போவாங்க. அது கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் வராது. நம்பர் 2 பொசிஷனுக்கு டிவிக்கே நகர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இவங்க இப்படியே போனாங்கன்னா. இது என்னது? இது வாயில் வந்ததெல்லாம் பேச வேண்டியது. அவர் டிடிவி விஷயத்தையும் ஓபிஎஸ் விஷயத்தையும் நீங்கள் இன்னும் சார் 3 மாதம் சார் இன்னும் உங்களுக்கு. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் ஏதோ முடிஞ்சு போச்சு. டிசம்பர் இன்னும் 60 நாளில் நோட்டிஃபிகேஷன், 90 நாளில் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது, 100 நாளில் வரப்போகுது. பிரதான எதிர்கட்சி அவங்களோட அலையன்ஸ் அதுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள், தினம் இவ்வளோ சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது உள்ள. அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து விளங்கும்? அது இவ்வளோத்தையும் மீறி அதை ஒட்டு போட்டு எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து பெரிய தோல்வியை தான் சந்திக்கும். ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. எப்படி நடக்கும்ன்றீங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர்? இல்லை, இப்போ என்ன நோக்கம் அதிமுகவுக்கு? இந்த பட்டியலை அவங்க தான் கசிய விட்டாங்கன்னா அப்போ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சார் அவர் வந்து வேற வழி இல்லாமல் நிர்பந்தத்தால் பிஜேபி பக்கம் போயிருக்காரு சார். ஆனால் இவங்களாம் அவர் எடுத்துக்க தயாராக இல்லை. ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடி ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் அலையன்ஸில் வைத்துக்கொள்ள எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருந்தாலும் இவ்வளோ மினிமம் நம்பர்ஸ் தான், அவங்களாவே வெளியில் போயிடுவாங்கன்றது தெளிவாக தெரியுது. இதில் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு என்ன சங்கடம்? பிஜேபி ஏடிஎம்கே அவ்வளோதான். பாமக வந்து உங்களுக்கு வந்து அது இன்னும் பிரச்சனை. உங்களுக்கு அவங்க ஓட்ஸ் ஆல்ரெடி வெளியில் போயிட்டு இருக்குது அப்பா மகன் சண்டையில். நீங்கள் அது வந்து அதில் 23 சீட்டுன்றாங்க. அது கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கலாம். ஒரு இரட்டைப்படையில் கொடுத்துருக்கலாம். 20, 22, 24, 23, 11, 12 ஒரு மாம்பழத்தை பாதியாக தான் பிரிச்சுக்கணும். மாம்பழமே கிடையாது இப்போ சொல்லியாச்சு. அந்த பாமகவையும் எப்படி உள்ளே இழுப்பாங்க அவங்க? அப்போ எதுவுமே இல்லையா? ஒரு ஏடிஎம்கே பிஜேபியை தவிர வேறு பார்ட்டிஸே கிடையாது உள்ள உங்களுக்கு. இது எப்படி இந்த அலையன்ஸ் வந்து உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகும்? எப்படி எலெக்ஷனை போய் இவங்க சந்திப்பாங்க? என்னன்னு சொல்லி பேசுவாங்க? இப்படியே டிடிவி உள்ள வந்தாருனாலும் அது உங்களுக்கு வந்து ஃப்ரக்டிஃபை ஆகாது. இவ்வளவு விமர்சனங்களுக்கு எப்படி எடப்பாடியோட இவ்வளவு நடந்த பிறகு இவ்வளவு பேச்சு பேசின பிறகு என்டிஏக்குள்ள ஏடிஎம்கேக்குள்ள போக முடியாது. என்டிஏக்குள்ள ஓபிஎஸும் டிடிவியும் எப்படி இருப்பாங்க? என்னன்னு சொல்லி ஓட்டுக்கு திரு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பதான் ஒரே இலக்குன்னு அவர் அவள்தான் டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்ப எனக்கு திமுக எதிரி இல்லை, எடப்பாடி தான் எதிரின்ட்டாரு. ரெட்டையில தான் எனக்கு எதிரின்ட்டாரு. கவனிக்கணும். 3 முறை தன்னை முதலமைச்சராக்கிய கட்சி அந்த சின்னம் அது தனக்கு எதிரி அல்ல. அதுல கவனமா இருக்கார். அதிமுக எங்களுக்கு எதிரி. அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் எதிரி. யார் அதிமுக இன்ஷூர் பண்ணிட்டே இருக்காரு. அதிமுக இன்னைக்கு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சிம்பல் அவங்க கிட்ட தான் இருக்கு. 63 எம்எல்ஏஸ் அவங்க கிட்ட தான் இருக்காங்க. ராஜ்யசபாவில் 4 எம்பிஸ் அவங்க கிட்ட தான் இருக்காங்க. அப்போ எனக்கு எடப்பாடி தான் எதிரின்றதும் அதிமுக தான் எதிரின்றதும் ஒன்று தானே? நீங்கள் 3 முறை உங்களை முதலமைச்சராக்கிய கட்சி அதனுடைய ஜென்ம எதிரியான கட்சியோட போய் நான் சேர போறேன்னு சொல்லும்போது அங்கேயே முடிஞ்சு போச்சு. கேசிபி சொல்ற மாதிரி ஓபிஎஸ்க்கு ஒரு எண்ணம், டிடிவி தினகரனுக்கு ஒரு எண்ணம் இல்லை. 2 பேரும் ஒரே புள்ளியில தான் இருக்காங்க. அவ்வளவுதான். எடப்பாடி தான் மெயின் எதிரி அவங்களுக்கு. அது திமுக வந்தா வந்துட்டு போட்டோம். எடப்பாடி வரக்கூடாது அப்படின்னா அதிமுக வரக்கூடாது. வெரி சிம்பிள், அவ்வளவுதான். இதுவரைக்கும் பேசினதை வச்சு திரு கேசிபி பார்க்கும்போது 3 கேள்விகள் வருது. நம்ம கொஞ்சம் விரைவாகவே 3ஐயும் பேசுறோம். முதல் கேள்வி,
என்டிஏல இனிமே இல்ல ஓபிஎஸும் டிடிவியும் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன்ஸை நோக்கி அவங்க நகரப் போகிறார்கள் அப்படின்னா அதுல அவங்களுக்கான முதன்மை தேர்வாக எது இருக்க போகுதுங்கிறதா இப்போ அடுத்த சுவாரஸ்யம். எது வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு? இல்லை, அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களது அந்த நடவடிக்கையில் இப்போ சப்போஸ் இதே விஷயத்தை அவர் நேற்று ஒரு 160 தொகுதிக்கு சுமாராக அதிமுக போட்டியிடும், மிச்சத்தை கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து அளிப்போம் அப்படின்னு ஒரே லைனில் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எந்தோ கிரியேட் ஆயிருக்குமா? ஆயிருக்காதா? குறைந்தபட்சம் இவ்வளவு நெகட்டிவ் விமர்சனங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். அந்த சாதுரியம் இல்லைங்க அவருக்கு. அந்த எம்ஜிஆர் கனெக்ட் இல்லை. நான் எம்எல்ஏவாக இருக்கிற பொழுது சட்டமன்றம் நடக்குது, ஒரு சின்ன விஷயத்தை ரெவென்யூவில் நான் டீல் பண்ணேன். அடுத்த நாள் எனக்கு முதலமைச்சருடைய செயலாளர் பரமசிவம் ஐஏஎஸ் என்னை கூப்பிட்டு சொல்கிறார், புரட்சி எம்ஜிஆர் சிஎம் சொல்லி அசம்பிளி நடக்கிற பொழுது சென்சிட்டிவான மேட்டரை நம்ம டச் பண்ணக்கூடாது, அசம்பிளியில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படி. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி அப்போ இந்த விஷயத்தை நம்ம டீல் பண்ணும்போது இதே விஷயம்தான். இப்போ நான் சொல்றதும் அவர் ரெண்டும் ஒன்று தான். இப்படி சொல்லியிருந்தா அணுகுமுறை வேற இருந்திருக்கணும், பாசிட்டிவா எவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கும். சரி, அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை இருக்கலாம், மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இவர் வென்று விடுவார் நல்ல நம்பிக்கை இல்லை. அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி நான் பாஜக 30 தொகுதி 40 தொகுதி ஜெயிக்கணும்னு சொல்ல, அவர்கள் அதற்கு முயற்சிப்பார்கள்னு சொன்னேன். ஓபிஎஸ் தினகரனை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் திமுக பேசி வச்சிருக்கார், தாவேகாலையும் பேசி வச்சிருக்கிறார். ஆனா பாஜகவுக்கு கட்டுப்பட்டு இங்கேயும் அவர் பயணிக்கிறார். அவருக்கு எது பிரயோஜனமாக இருக்கு? அதிமுக ஒரு நல்ல முறையில் நடத்தப்பட்டால் வருவதற்கு அவர்களுக்கு தயக்கம் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அங்கங்க மாறி மாறி தோக்கடிச்சுப்பாங்க. இது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் தினகரன் ஓபிஎஸ் சொன்னதை கிட்டத்தட்ட எல்லா அதிமுக தொண்டர்களுமே எடப்பாடியோடு பயணிக்கிற முன்னாள் அமைச்சர்களே உணர தொடங்கி விட்டார்கள். திரு தனியரசு, இவ்வளவு சிக்கல்களுக்கு பிறகு விமர்சனங்களுக்கு பிறகு அதிமுகக்குள்ள ஓபிஎஸும் டிடிவியும் வந்தா அவங்களுக்குள்ள ஓட் டிரான்ஸ்ஃபரே இருக்காது, ஒருத்தர் பலவீனப்படுத்த முயற்சிகள் செய்வார்கள் அப்படின்னா ஓபிஎஸ் எடுக்கிற திமுகங்கிற முடிவு மட்டும் அவருக்கு லாபத்தை கொடுத்துருமான்னு மணிசார் கேட்டார். ஒருவேளை அந்த முடிவு எடுத்தா இல்லையா? இப்ப தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தாவது எடப்பாடியை ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடாது, எடப்பாடியை தண்டிக்கக்கூடாது. ஏன்னா எடப்பாடி இப்போ என்ன ஒரு பேராசையில் இருக்காருனாயா, 2026 நம்ம தான் முதலமைச்சர் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறார். அதை யாரும் தடுக்க முடியாது, நமக்கு பாஜக துணை இருந்தால் போதும்னு மட்டும் நினைக்கிறார். அப்போ அவர் அந்த முதலமைச்சருடைய கனவு, எடப்பாடியினுடைய அந்த கனவை தகர்ப்பதற்கு அவர்கள் பிரதானமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை வைத்து கூட்டணி வைத்து அல்லது இணைந்தால் மிக இலகுவா எடப்பாடிய அந்த இடத்துக்கு கொண்டு வராம தடுக்க முடியும். சென்டிமெண்டா சொல்றாரு, 3 முறை தாவேகாவோட கூட்டணி வச்சு தாவேகாவோட வைத்தா 2வது இடத்துக்கு 2வது இடத்துக்கு கொண்டு தாவேகாவை கொண்டுட்டு போயிட்டு அது இன்னும் அது திமுக ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு அதுவும் துணை புரியும். ஆனாலும் அதை உறுதியா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைச்சுட்டா நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இதுல இன்னும் ரொம்ப கவனமாயா நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்னா, எடப்பாடி இப்படி இந்த அவருடைய அணுகுமுறையால திமுக தொடர்ந்து வெல்லுகிறது, தாவேகா வளர்ந்து வருகிறது. யாருடைய பலகீனத்தால அல்லது அணுகுமுறையால? அது எடப்பாடியுடைய தனிப்பட்ட கேரக்டர், அவருடைய பர்சனல் குணநலங்களாலேயே அதிமுக என்கிற மாபெரும் கட்சி வலிமை பெறாமல் சிதைந்து வலிமை இல்லாத ஒரு சாதாரண நடிகருடைய தமிழக வெற்றிகளாக கூட இன்றைக்கு பேசுபொருளாக எங்க மணி ஐயா மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர்களை கூட அது 2வது இடத்துக்கு அதிமுக பாஜக அணி 3வது இடத்துக்கு போயிரும் சொல்ற அளவுக்கு இருக்குல்ல. அப்ப அது அந்த நிலைமைக்கு ஆளாக்குறது இந்த எடப்பாடி தான். அது இவ்வளவு நாளெல்லாம் இவ்வளவு அறிஞர்கள் பெருமக்கள் பேசுவதை கேட்டும் கூட எடப்பாடி இந்த தொலைக்காட்சியில பாக்குறாரா, பத்திரிகையில படிக்கிறாரா என்னன்னே தெரியல. அதோட நீங்க அக்னியா சொல்றார், நீங்க கார்த்திகேயனையா சொன்னீங்க, மணியா நம்ம எல்லாரும் சொல்றோம், ஏன் நீங்க இப்படி ஒரு தொகுதி எண்ணிக்கை வெளிப்படுத்துறீங்களே, அதுல தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒண்ணு இல்லை, அதுவே பெரிய குழப்பம். அவங்க என்ன போட்டு போன் பண்ணி கேட்டாங்க. நான் ரொம்ப நெருக்கமா பாஜக அதிமுகவோட நிரந்தரமா இருக்கிற எங்க வாசனையாவுடைய அந்த தொகுதி பட்டியல் ஏன் நேற்று அந்த பட்டியல் வெளியில? அப்ப நீங்க என்ன அதே மாதிரி அதிமுக மறுக்கல.
சரி. ஆகவே அதிமுகவினுடைய இந்த நோக்கம் என்பது ஓபிசியாவையும் டிடிவியாவையும் சிறுமைப்படுத்தும். அவருடைய எடப்பாடியுடைய கருத்தா. சரி, ஓகே மணி சார், ஓபிஎஸ்க்கு 2 வாய்ப்பு இருக்கலாம், திமுக அல்லது தாவேகா. திமுகவுக்கு போனா இவ்வளவு நாள் அதிமுகவில் இருந்த ஒருவர் திமுகவுக்கு போகும்போது ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமான்னு நீங்க கேட்டீங்கல்ல. நோக்கம் திரு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பதுனா நிச்சய வெற்றியை நோக்கி நகர்த்தணும். அப்ப திமுகவோட போறது சரியா இருக்கும் தாவேகா ஆப்ஷனை விட அப்படின்றாரு தனியரசு. நியாயப்படுத்துறதுன்னா எதை வேணா நியாயப்படுத்தலாம் கார்த்திகேயன். நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மொராலிட்டியை பத்தி நம்ம பேசுறோம். அந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட 1000 பேர்ல 900 பேர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. எழுதி கொடுத்திருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் இணைந்து அல்லது கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்ததுல மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. திமுகவுக்கு தான் அங்க பெரும்பான்மையான ஆதரவு வந்திருக்கு. ஓகே, பதில் சொல்லட்டும் மணி சார். இல்ல கார்த்திகேயன், இது மக்கள் முடிவு பண்ணட்டும். இந்த நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுகன்றது ஒரு பெரிய இயக்கம், 53 ஆண்டு கால இயக்கம். இன்னைக்கு எம்ஜிஆரோட நினைவு நாளில் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களோட ஒரே கொள்கை என்பது திமுக எதிர்ப்பு. அந்த கட்சியில் வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்து இன்றைய வரைக்கும் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட வர முடியாமல் செத்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்கும். அதில் 3 முறை உங்களை முதலமைச்சர் ஆக்கினவரை அவர் திமுகவுக்கு போகிறாருன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், நான் சொல்கிறேன் அந்த கட்சியோட ஓட் பேங்க், அவர் 900 பேருன்றாரு. எனக்கு அது நம்பர் இருக்குல்ல சார். சொல்கிறேன் செந்தில் பாலாஜி இண்டிவிஜுவல்ஸ், நான் சொல்கிறது இண்டிவிஜுவல்ஸ். இது வந்து இவர் போறதால லிஸ்ட் இருக்கு. இல்ல அதெல்லாம் கரெக்ட். ஆனா இவர் போறதால வந்து வாக்கு வங்கி போகுமாங்க. ஸோ அது அவர் தான் முடிவு செய்யணும். அதை நீங்க நியாயப்படுத்துறதுனா எதை வேணா நியாயப்படுத்தலாம். அவர் டிக்ளேர் பண்ணிட்டாருங்க, எனக்கு எடப்பாடி தான் எனிமிட்டாரு. அப்போ ஆப்வியஸ்லி திமுக பக்கம் தான் போவார். முடிவு பண்ணட்டும். ஓகே அக்னிஷன், நான் 2வது கேள்வியும் சேர்த்தே கேட்டுறேன். ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போனா தாவேகாவுக்கு போனா அது அதிமுகவுக்கு பலவீனம்ன்றாங்க, அதையும் சேர்த்து சொல்லிட்டு நீங்க பாமகவை உள்ள கொண்டு வரணும், தேமுதிகவை உள்ள கொண்டு வரணும்னா ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற ஒரு பலமான பெர்செப்ஷனையும் அந்த கட்சிகளுக்கு காமிச்சாதான் ஓட் பேங்கோட அவங்களும் நகர்ந்து உள்ள வருவாங்க. வெறும் தொகுதி எண்ணிக்கை மட்டும் அவங்களை ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்காது இல்லையா? அப்ப இதை எப்படி நீங்க இந்த எண்ணிக்கையை காமிச்சு அவங்களை இழுத்துட்டு வர முடியும், உள்ள கொண்டு வர முடியும்? பெரும்பாலும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாகவே இருக்கிறது. ஆனா 1939 முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் 1945 நடந்தது போல இந்த 2026 தேர்தல் அரசியல் போர், அரசியல் யுத்தமாகத்தான் நான் பார்க்குறேன். திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும். அதில் நைட்டு 2 மணிக்கு போய் திமுக கூட்டணி கட்சியை யாரை எழுப்பி ஆழ்ந்த நடுநிசி தூக்கத்திருக்கும் போது யார்ப்பா உங்க இதில் முதலமைச்சர்னா மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் தான் நாளைய முதலமைச்சர்னு மறக்காம திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லிடுவாங்க. இந்த சைடு யாருப்பா திமுகவெல்லாம் யாருப்பா ஆட்சியை விட்டு இறக்க, இந்த சைடு யார் யாருப்பா எல்லாரும் முதலமைச்சர், 5 முதலமைச்சர். ஒரு நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் தான் தேவை. ஆகையினால திமுகவை ஆட்சி கட்டில் அதை அகற்றுவதற்கு திமுகவை அதிமுக தான் தகுதி வாய்ந்தது. ஆகவே அதை புழுதிவாரி தூத்தி கொண்டே இருந்தோம்னா இந்த மாதிரி அவங்கள பலவீனப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். அவங்க நினைக்கிறது நினைக்கட்டும். ஆனா ஒரு விஷயம், திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிறது பிரதான நோக்கம்ங்கிற மாதிரி தன் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போகணுங்கிற இதையும் அவங்க பார்ப்பாங்கல்ல. இது 2ம் சாத்தியமானு பார்த்து தானே அதிமுக பக்கம் நகருவாங்க. அது மாதிரி தன் தகுதி என்ன, வடபுலத்திலும் தென்புலத்திலும் ஒட்டுமொத்த அடிப்படை கட்டமைப்பில் யார் இருக்கிறோம் தெரிஞ்சுக்கணும் இல்ல. இப்ப மணி சார் சொன்னது உண்மையிலே எனக்கு வந்து புரட்சி தலைவருடைய இன்றைய நாளில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை 3 முறை உருவாக்கி கொண்டு வந்தது அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க இதை மட்டும் சொல்லி முடிச்சிட சார். கலைஞர் அவர்கள் புரட்சி தலைவரை நீக்க போறேன்னு நைட்டு 12 மணிக்கு கண்ணதாசனுக்கு போன் போடுறாரு. போன் எடுக்கிறார், என்னையா இப்ப போன் அடிக்கிற அப்படின்ட்டு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் புரட்சி தலைவரை நீக்க போறேன். உடனே பதில் சொல்றாரு, பார்த்துக்கோ உனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா அது வரும். அதே மாதிரி தான் இது அதிமுகவினுடைய இன்றைய தலைவர்கள் எல்லோருக்கும் பொருந்தும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான